பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. பண்ணுவேன் இல்லை நிப்பாட்ட மாட்டேன், என்ன எதுக்காக ஹைவேல போயிட்டுருக்கோம் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு கட் பண்ணுவார். கட்டோட ஸ்பான் பண்ணோன்னா பின்னாடி அந்த ஜீப் வந்து அந்த பாரிகார்டில் இடிச்சிட்டு ட்விஸ்ட் ஆகும். ஆர்டிஸ்ட்டு ஃபைட்டர்ஸு கீழே விழுந்து ரோப்பில் போகணும், எல்லாமே வேஸ்ட். விஷால் சார் ஜீப்பில் வந்து ஏறினோடனே ஹெலிகாப்டர் மேலே டேக் ஆஃப் ஆகணும். நான் மைக்கில் வச்சுட்டு அப்படி பிடிச்சிட்டு டேக் ஆஃப்னு சொல்கிறேன். வண்டி ரத்தின படத்துடைய கேமராமேனா இந்த படத்தில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மேட்ரு வந்து பற்றி டைரக்டர் அன்றைக்கி சொல்லியிருந்தார். அது என்னது அந்த சிங்கிள் ஷாட்டு? ஆக்சுவலி சிங்கிள் ஷாட்டு படத்தில் ஒரு 4 சிங்கிள் ஷாட் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ஜீப்பில் வந்து கேமரா வந்துட்டுருக்கும். அதாவது கேமரா இது ஜீப்புன்னு கேமரா அவாய்ட் இருக்கும். ஸோ அவாய்ட்னா வண்டி போயிட்டுருக்கும் போது பஸ்ஸு ஒன்று போயிட்டுருக்கும். பஸ்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த ஜீப்பு. ஸோ போயிட்டுருக்கும்போது அப்படியே பேன் பண்ணோன்னா பஸ்ஸு தெரியும். பஸ்ஸு தெரிஞ்சும் பஸ்ஸுக்குள்ளேருந்து அப்படி உள்ளே வந்து ஜீப்புக்குள்ள கேமரா வந்துடும். கேமரா வந்தோடனே வந்து போயிட்டுருக்கும். ஸோ பேன் ரைட் பண்ணோன்னா விஷால் சார் பார்ப்பார். பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன் பண்ணார். பார்த்தோன்னா அகைன் பேன் பண்ணால் பஸ் இருக்கும். பஸ்ஸு போயிட்டுருக்கும். மறுபடியும் விஷால் சார் பேன் பண்ணும். ஸோ பேன் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் ஜீப் ஃபாஸ்ட் போயிடும். ஃபாஸ்ட் பண்ணால் பேன் பண்ணால் பஸ்ஸுக்கு வந்துடும். பஸ்ஸில் வந்து டிரைவருக்கு பேன் பண்ணணும். பஸ்ஸோட டிரைவர் வந்து ஸோ விஷால் சார் எட்டி பார்க்கணும். பார்த்தோன்னா என்னென்னு கேட்பாரு. பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னுவார். பேன் பண்ணால் அதே பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவார். பேன் பண்ண இல்லை நிப்பாட்ட மாட்டேன், என்ன எதுக்காக ஹைவேல போயிட்டுருக்கோம் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லுவார். வண்டி போய் பஸ்ஸை கிராஸ் பண்ணி நிப்பாட்டும். ஜீப் நின்னோடனே கேமரா கீழே இறங்கும். விஷால் சார் கீழே இறங்குவார். ஸோ கீழே இறங்கும்போதில் வந்து அப்படி கேமரா வெளியில் வந்துடும். வெளியில் வந்து மறுபடியும் விஷால் சார் அப்படியே பிடிச்சிட்டு பஸ்ஸில் போய் பிரியாவை இருப்பாங்க. பிரியாவை கூப்பிட்டு மறுபடியும் ஜீப்புக்கு வருவார். ஜீப்புக்கு வரும்போது பேன் பண்ணால் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஹைவேல ஒரு 2 ஸ்கார்பியோ வந்து வந்துட்டுருக்கும். பேன் பண்ணால் பிரியா உட்காருங்கன்னுவார். பின்னாடி போட்டு இப்படி வருவார். பேன் பண்ணால் ஸ்கார்பியோ வந்து நிற்கும். டோர் ஓப்பன் பண்ணுவார். மறுபடியும் பேன் பண்ணால் ஃபைட்டோட வந்து விஷால் சார் கனெக்ட் பண்ணோன்னா 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. அவுட் போவார். அவுட் பண்ணும்போது விஷால் சார் பிடிச்சி பேக் போயிட்டு நான் ரைட்டில் போகணும். ரைட் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ணி ஜீப்பில் ஏறுவார். ஜீப்பில் ஏறிட்டு ஜீப் மூவ் ஆகும். அப்போ கேமரா ஹெலிகாப்டர் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் வண்டி போகும். இப்போ அதுக்கு பின்னாடி அந்த அடிபட்டவங்க எந்திரிச்சு ஸ்கார்பியோவில் வந்து பின்னாடி அவர் சாரை துரத்துவாங்க. துரத்தும் போது அந்த ஹெலிகாப்டர் மேலே பறந்தது அப்படியே பிடிச்சி பேக்கில் போயிட்டுருக்கும். நான் இன்னொரு வண்டியில் ஏறிட்டு போயிட்டுருப்பேன். அங்கே ஒரு 4 வண்டி வந்து விஷால் சார் சுற்றினோன்னா அந்த கேமரா கீழே வரும். கீழே வந்து நான் மறுபடியும் என் கைக்கு வந்துடும். ஸோ கைக்கு வந்தோடனே அங்கே ஒரு 4 ரவுண்ட் அடிக்கும். அது சேஸு அந்த விஷால் சார் வண்டியில் இறங்காமல் மற்ற வண்டியில் டச் பண்ணுவார். முன்ன பின்ன வந்துட்டுருக்கும். மறுபடியும் அந்த கேமராவிலேயே வந்து விஷால் சார் வண்டியில் ஏறணும். வண்டி ஏறினோடனே டக்குன்னு பேன் பண்ணால் பின்னாடி இருக்க வண்டி இந்த வண்டியெலாம் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு வண்டி மூவ் ஆகிடும். மற்ற 4 வண்டிலாம் இருக்கும். வண்டி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும். பேன் பண்ணி பிடிச்சி மறுபடியும் பேன் பண்ணி டேலாக் பேசுவார். மறுபடியும் இங்கே பேன் பண்ணால் டேலாக் பேசுவார். திரும்பவும் வந்து வண்டி இடிக்கும். சரி இடித்த உடனே ஒரு டேலாக் பேசுனா ஜீப்புக்கு முன்னாடி ஒரு மிடில் இருக்கும். ஒரு பாரிகார்டு இருக்கும். பாரிகார்டு கிட்ட போனோமே அப்படி ஒரு கட் பண்ணுவார். கட்டோட பேன் பண்ணோன்னா பின்னாடி அந்த ஜீப் வந்து அந்த பாரிகார்டில் இடிச்சிட்டு ட்விஸ்ட் ஆகும். அந்த மாதிரி திரும்ப வந்து பண்ணோன்னா பிரியாவட்டும் விஷால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பொறுமையாக போயிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். பேன் பண்ணுவோம். இன்னொரு ஸ்கார்பியோ வரும். வந்து வண்டியில் இடிக்கும். வண்டியில் இடிச்சுன்னா ட்விஸ்ட் ஆகி பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஃபாலோ ஆகி கீழே வரும். கீழே வந்து அதுக்கு ஒரு லென்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் பண்ணால் கொஞ்சம் தூரம் அந்த ரன்னிங் போயிட்டுருக்கும். மறுபடியும் பேன் பண்ணால் இன்னொரு வண்டி வந்துட்டுருக்கும். பேன் பண்ண இன்னொரு பேரிகார்டு இருக்கும். பேரிகார்டில் வச்சு பார்த்தோன்னா அதே மாதிரி ட்விஸ்ட் அடிப்பார். ட்விஸ்ட் அடிச்சுமே பேன் பண்ணால் அந்த வண்டி மறுபடியும் மேலே போயிட்டு வந்து வரும் கீழே வரும். ஸோ கீழே வந்தோடனே அதுக்கப்புறம் போயிட்டுருப்பார். மறுபடியும் பேன் பண்ண இன்னொரு வண்டி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த வண்டி வரக்குள்ளே பேன் பண்ணால் இவ்வளோ டூரேஷன் இருக்குது. ஸோ பேன் பண்ணால் வந்துட்டு இருக்கும். போயிட்டுருக்கும்போது ஹைவேலேருந்து ஒரு ரைட்டில் டர்ன் பண்ணி உள்ளே போனோம்னா பெரிய ஃபாரஸ்ட் வந்துடும். உள்ளே போனோமே பின்னாடி இருக்க வண்டி வந்தோடனே இவங்க எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு தெரியாது. சரி தெரியாமல் நான் பின்னாடி அவங்க விசேஷம் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோமே பேன் பண்ணால் வண்டியோட பின்னாடி ஷாட் வந்துடும். பார்த்தா அந்த வண்டி ரொம்ப தூரம் ஹைவேல போயிட்டுருக்கும். இவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இது ஷார்ட்டு. இதுதான் 4 நிமிஷத்தை விட 20 செகண்டோட ஷார்ட்டு. இதை தான் சொல்லிட்டோம். பட் என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் கம்பல்சரி கோஆர்டினேஷன் இருந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று விஷால் சாரும் பிரியாவும் கரெக்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய சக்ஸஸ். 2வது ஃபைட்டர் பாய்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வண்டி வந்து போகணும் செய்யணும்.
அது மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வண்டியோட ஓட்டுன டிரைவர்ஸு ஃபைட்டர்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்கன்றோன்னா எங்களோட கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆன நான் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த ஷாட் அந்த 4 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 நாள் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி முடிஞ்சோன்னா அப்போ தான் வந்து மாஸ்டர் கனல் மாஸ்டர் வந்தார். கனல் மாஸ்டரும் அதுவும் ஒன் ஆஃப் த எங்களுக்கு பெரிய பலமாக இருந்தது மாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா மாஸ்டர் சொல்லணும், மாஸ்டர் இந்த வண்டி இங்கே வரணும் அவர் வாக்கி டாக்கில் ஒவ்வொரு வண்டி எந்தெந்த நேரத்தில் வரணும் கம்யூனிகேஷன் சொல்லிகிட்டே இருக்கணும். டைரக்டர் சார் வந்து விசால் சார் சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே நான் மாஸ்டர் சொல்கிறதும் கேட்கணும், டைரக்டர் சொல்கிறது கேட்கணும். இந்த மற்ற வண்டிகள் வர டைமிங் எல்லாமே கேப்சர் பண்ணணும். இந்த 4 நிமிஷம் என்னோடய டயலாக் மெமரியோட இந்த மெமரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஒன்லி ஃபார் எல்லாத்தையும் மைண்டில் இது பண்ணிவிட்டு இந்த இது மட்டும் திங்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷாட்டுக்காக ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பெரிய சக்ஸஸ். எல்லாத்துக்கும் காரணம் ஹரிசார் பிளான் பண்ண விஷயம் நல்ல கோஆர்டினேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு தான் அந்த கோஆர்டினேஷன் இருந்ததுனால தான் இந்த நல்ல ஒரு ஷாட் எடுக்க முடிஞ்சது. ஸோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும், இன்க்ளூடிங் நானும் கூட சொன்னேன் டேரக்டர்கிட்ட. ஸோ அது இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இது முடிச்சிடலாம் அப்படின்னு டெஃபினட்டாக முடிக்க முடியும் எல்லாருனாலும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்த டேரக்டர் ஹரிசாருக்கு இந்த நேரத்துலையும் நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக டேரக்டர்ஸ் யோசிக்கும் போது தான் எங்களை மாதிரி டிஓபியாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு டேரக்டர்ஸ் என்ன இன்புட்டு பெட்டராக கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் எங்கள் டெக்னீஷியன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லணும். அதுதான் நாங்களும் அதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு நாங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்கணும். டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லும்போதே தலை சுற்றிருச்சு. எப்படி இவ்வளவு காரு, பஸ்ஸு, சேசிங்கு, அப்புறம் ஹீரோயினை காப்பாற்றுறது, இங்கே வந்து ஃபைட் பண்ணுறது, ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. எப்படி இப்போ யாராவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ரீடேக் போடுவீங்களா? ஆக்சுவலி இது வந்து 3 நாள் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாள் ஒன்லி பிளான் பண்ணிக்கும் போது 5D வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ 5D ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அலெக்ஸா மினியில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ ஹெலிகேமை வச்சு இன்ஸ்பெக்டர் வச்சு பண்ணோம். இதில் என்ன நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம்னா பிளேஸ்மெண்ட்டாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ பார்ட் 1, 2, 3 மாதிரி ABCD வரைக்கும். வாக்கில் ஏ பொசிஷன் அப்படின்னு சொல்லாமல் அது எல்லாத்துக்கும் ஏ பொசிஷன்னா எல்லோரும் வந்து கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 ஷாட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏல வந்து அப்படி விசால் சார் ஜீப்பில் வந்து ஏறினோடனே ஹெலிகாம் மேலே டேக் ஆஃப் ஆகணும். நான் மைக்கில் வச்சுட்டு அப்படி பிடிச்சிட்டு டேக் ஆஃப் சொல்கிறேன். வண்டி ஹெலிகாம் சொல்லிச்சு அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அந்த ஷாட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அவன் நடித்தது, இங்கே பிளான் பண்ணது, ஆர்டிஸ்ட்டு, ஃபைட்டர்ஸு கீழே விழுந்து ரோப்பில் போனது எல்லாமே வேஸ்ட்டு. டெக்னீஷியன் மட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட்டும் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த சாத்தியம் இல்லாதது. அதுதான் சொல்கிறேன். எக்யூப்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சதுனால ஸோ 2 ஹெலிகாம் வந்து கிராஸ் ஆகிடுச்சு, கீழே வந்து உடஞ்சிருச்சு. 1 ஷாட்டு மேலே டேக் ஆஃப், 2 ஷாட்டு மேலே போகல. ஸோ 3 ஷாட் போகும்போதில் ஏல முடிஞ்சிட்டு பிக்கு வரும். பிக்கு வந்தபோதில் நான் ஹெலிகாம் என் கைக்கு வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஃபைட்டர் தெரியாமல் வந்து கத்தி வச்சு அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த ஸ்பீடில் எல்லாத்துக்கும் வர்றது தான். ஸோ என் கையில் அடிபட்டுன்னா டக்குன்னு என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல ஹெலிகாமை. ஸோ வந்து டக்குன்னு வந்து பிரேக் ஆகிடுச்சு, கீழே விழுந்து லென்ஸ்லாம் உடஞ்சிருச்சு. அதுவும் ஒரு விங்ஸ்லாம் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஹெலிகாம் தீபக் அவருக்கு இந்த நேரத்தில், ஏன்னா அவரும் 2 பேர் தான், என்னோட கோஆர்டினேஷனில் அவர் இருந்தால் தான் இந்த அதுக்கும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் போகிற நேரத்தில் ஹெலிகாம் கீழே இறங்கணும், நான் விடும்போது அது டேக் ஆஃப் போகணும். ஸோ எல்லாமே கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ அதுதான் இதில் எல்லோரும் இருந்தனால தான் இதுக்கு சக்ஸஸான ஒரு விஷயமா வந்திருக்கு. எத்தனை கேமரா இது மாதிரியான காட்சி? ஆக்சுவலி இது சிங்கிள் ஷாட்னு ஒரே கேமரா தான் பயன்படுத்த முடியும். ஸோ இதுக்கு அதான் ஒரு 4 கேமரா ட்ரை பண்ணோம். வெயிட்டை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஹெலிகாம் தான் கரெக்டாக இருந்தது. இதுக்கு இன்ஸ்பெக்ட் 2 கரெக்டாக இருந்தது.